அனைவருக்கும் வணக்கம். மூசம்பட்டு ஊராட்சியில் சமூக நலக்கூடம் ஒன்று இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா நல்லா புக்கிங் ஆகுது, மக்களுக்கான பயன்பாட்டில் இருக்குது. ஆனால் இங்கே போதுமான வசதிகள் எதுவும் அந்த அளவுக்கு சரியாக இல்லை. இங்கே பாருங்கள், கை கழுவுற இடத்துல ஒரு வாஷ் பேஷன் கிடையாது. கை கழுவுனா மேலே இருந்து கீழே கையிலேயே படும் போல். இங்கே சைட்லலாம் யூரின் போகிறாங்க. அதுக்கடுத்து ஒரு சுத்தமாகவே இல்லை, ஒரு ஹைஜீனிக்காகவே இல்லை. ஒரு அரசு இன்றைக்கி எவ்வளோ நிதிகளை கொடுக்குது ஊராட்சிகளுக்கு, ஆனால் இங்கே ஒரு லைட் இல்லை வெளியில். அதுக்கடுத்து இந்த இடம் இவ்வளோ செலவு பண்ணி நல்லா பண்ணி உள்ளே இருக்குது, ஆனால் வெளியில் அந்தளவுக்கு இது இல்லை. உள்ளே லைட் எரியல. பல பிரச்சனைகள் இருக்குது இந்த ஊராட்சியில். இந்த ஊராட்சி கான தலைவரும் அதுக்கான பிடிஓவும் இது சமூக நல கூடத்தை பக்காவாக வச்சுக்கிட்டால் மக்களுக்கு பயன்பாடு தானே. ஒரு மக்களுக்கான ஒரு நிதியை ஒதுக்கி ஒரு விஷயத்தை கட்டுறோம். அந்த நிதி மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா, அந்த விஷயம் ப்ராப்பராக இருக்கா, அதுக்கான வேலை என்ன இருக்குது, எல்லாத்தையும் செய்ய வேண்டியது தானே. இதானே அதிகாரத்தில் வரவங்களுக்கான வேலை. ஸோ அவங்க வேலைகளை கரெக்டாக செய்யணும். இதுக்கான இந்த ஊராட்சி இந்த சமூக நலக்கூடத்தை கட்டாயமாக தரம் உயர்த்தி மக்கள் பயன்பாட்டில் இன்னும் வசதியாக கொடுக்கறதுக்கான வேலையை செய்யணுன்றதுக்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக இந்த கோரிக்கையை முன் வைக்கிறேன். நீங்கள் பார்த்த இந்த காணொலியில் சமீபத்தில் மூசம்பட்டு ஊராட்சியில் இருக்கக்கூடிய சமூக நலக்கூடத்துக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அங்கே போனால் அந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இடத்துல மேலே சரியாக லைட் எரியுது. அது ஒரு பக்கம் பிரச்சனையாக இருந்தாலும் அது ஒரு பாத்ரூம் அங்கே போவதற்கு அதை ஒட்டி இல்லை. எல்லாம் அந்த ஓரத்துலேயே பாத்ரூம் போகிறாங்க. அது ஒரு இஷ்யூவாகவே இருக்குது. அது இல்லாமல் அதுக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு வரவங்க ஒரு ரூம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு கூட ஒரு ரூம் கூட அதில் அலாட் பண்ணாத ஒரு சமூக நலக்கூடத்தில் இருக்கேன். நிகழ்ச்சிக்கு வரவங்க ஏதோ ட்ரெஸ் எடுத்துகிட்டு வருவாங்க, மாற்றத்துக்கான ஒரு மாற்று வழி கூட கிடையாது. அந்த மாதிரியான ஒரு சமூக நலக்கூடமாக இருக்குது. அதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கை கழுவுற வாசல் அதில் காணொலியில் கூட பார்த்துருக்கீங்க. அந்த விஷயமும் அதில் ரொம்ப இதுவாக இருக்குது. பக்கத்துலேயே ஊராட்சி மன்ற தலைவருடைய ஆஃபீஸு, அதிகாரிகள் எல்லாம் இருந்தோம். இந்த சமூக நலக்கூடம் சமூக நலக்கூடம் ஆனால் சரிவர பாதுகாப்பாகவும் சரிவர க்ளீனாகவும் சரிவர பயன்படுத்தக்கூடியதாக இல்லை. ஆனால் இதற்கு பார்த்தீங்கன்னா ரசீட் இல்லாதையே 5000 வாங்குறாங்க, 6000 வாங்குறாங்க, ஏதோ ஒன்று வாங்குறாங்க. அங்கே ஒரு குறைஞ்சபட்ச தொகையை வாங்குறதுக்கான ரசீட்டுக்கான ஒரு இவ்வளோ தான் இதுக்குன்னு நிர்ணயிச்சு ஒரு பில்லு கிடையாது. அங்கே ஒரு பதிவு பண்ண இவ்வளோ தான் இந்த சட்டத்துக்கு கட்டணம் அப்படின்றது அந்த பதிவு கூட கிடையாது. அந்த மாதிரியான இந்த சமூக நலக்கூடம் மக்களுக்கு ரொம்ப இந்த பகுதியில் ஒட்டி இருக்கக்கூடியவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஏழை எளிய மக்கள், இந்த மலையோரத்தில் இருக்கக்கூடிய அம்மன் நகர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களாக இதை பயன்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் 5000 ரூபாய்க்கு வாங்குற அளவுக்கு கூட 5000 6000 வாங்குற அளவுக்கு அந்த சட்டம் தகுதியற்றதாக இருக்குது. அதனால் ஊராட்சியில் நிறைய ஃபண்ட் இருக்குது. அதன் மூலியமாக ஊராட்சி மன்ற தலைவர் இந்த சமூக நலக்கூடத்தை ரொம்ப நவீன இதுவாக கட்ட வேணாம், மக்கள் பயன்படுத்துகிற மாதிரி கட்டினா போதும். ஒரு பாத்ரூம் வசதி, அதுக்கு